அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நன்றியின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் சுகபலத்தோடு அன்பாவோடு கர்த்தர் அவருடைய அனுக்கிரகத்தினால் உங்களை வழிநடத்தி வருகிறார் என்பதை நான் நினைவு கொள்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் வெவ்வேறு பகுதியிலிருந்து நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். வெவ்வேறு நாடில் இருந்து இருந்தாலும் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தகப்பனாயிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த நாளிலுமாய் கூட நாம் கண்களை மூடி தேவ நாமத்துக்கு என்று சொல்லி நம்ம எல்லாரும் கூட துதிப்பதற்கு முன்பதாக கூட கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக ஒரு அழகான ஜெபம், ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். ஆனாலும் இப்பொழுது இந்த சில நிமிடத்தில நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் துதிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால வேளும் கரத்துல எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நேர்மலம் ஆகாததும் சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த நாளிலுமாய் கூட சுவாமி, இந்த வாய்ப்பினை என் ஆண்டவர் நீர் தந்த ஐயா, என் ராஜாதி ராஜாவுக்கு கூட கோடி நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தர் நீங்க அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமாகட்டும். இந்த ஆண்டுக்குரிய வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபர்களையும் அற்புதமாய் நீங்க நடத்துவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக நடத்துங்க. இந்த ஆராதனைக்கு விரோதமாக கிரை செய்கிற எல்லா பொல்லாதாவின் கிரைகளும் அசுத்தாவின் கிரைகளும் வான மண்டலத்தில் சுற்றி திரிகிற துரைத்தனத்தின் ஆவிகளையும் விக்கிரகத்தின் ஆவிகளும் சர்பத்தின் ஆவிகளும் பில்லி சூனியத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. இந்த ஆராதனை எந்த மனுஷனுக்கோ எந்த படைப்புக்கோ எந்த ஒரு சிருஷ்டிப்புக்கோ அல்ல, சர்வ லோகத்துக்கும் அதிபதியாகிய எங்கள் சர்வ சிருஷ்டியாகிய வானமும் சிங்காசனம் பூமும் பாதபடி ஆண்டு சர்வத்தையும் ஆளுகிற என் தேவன் ஒருவருக்கே சமர்ப்பிக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவர் ஆண்டவரே எங்கெங்கே இருந்தாலும் கூட நீ சமீபத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, நீ தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறேன். ஒவ்வொரு மேலும் உமது மகிமை இறங்கி ஆண்டவரே உமது பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்பி கர்த்தாவே அவருடைய வாஞ்சிகளையும் அவருடைய தாகத்தை கட்ட நிறைவேற்றுங்க. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மையில் வாஞ்சிக்கிறேன். உண்மையாக உண்மை மேல் வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாம கனப்படுத்துவோம். இந்த நாளிலுமாய் கூட ஒரு சில பாடல்களை நாம் பாட போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்துல ஜெபிப்பதும் நாம நிற்பதுமே ஒரு குதூகலம் தான். ஹல்லேலூயா. அகையால கூட கர்த்தருடைய பிரசன்னத்தினால நம்ம எல்லாருமே தட்டி உற்சாகத்தோடு நாம் துதிக்க போகிறோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையாய் மீட்பு, பரிசுத்த ஆவியினார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையாய் மீட்பு, பரிசுத்த ஆவியினார். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வாழ்க்கை என்பது
போராட்டமே நல்லதொரு போராட்டமே. ஆமே, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. மிதித்திடுவார் தாண்டிடுவார், மிதித்திடுவார் தாண்டிடுவார். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே. ஓ பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே. ஹல்லேலூயா. பொல்லாப்பு நேரிடாது, ஸ்ரீமா ஷாகபா நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. பிரயாணத்து மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. ஹல்லேலூயா. பிரயாணத்து மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவார் தாண்டிடுவான். கண்பான தேவ பிள்ளைகளை, உங்க பிரயாணத்துல மேடுகள் உண்டு பள்ளங்களும் உண்டு. ஓ கர்த்தர் சொல்லுகிறார், நீ மிதித்து எழும்பு. ஓ நீ மிதிப்பாய், நீ மிதிப்பாய். உனக்கு விரோதமாக எந்த சத்ரு எழும்பி எவன் எழும்பி அமேன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறானோ, ஓ நம்முடைய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ஓ அவனை உன்னை கொண்டுதான் கர்த்தர் மிதிக்க போகிறார். மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. எங்களை பெற்ற தகப்பனே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஓ நீர் பரிசுத்தர், நீர் மாறாத தேவன். ஓ நீ மாறாதவர். எல்லாரும் அப்படியே கர்த்தரை கரங்களை உயர்த்தி, நீங்க இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி கர்த்தரை கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஓ ரீமா ஷந்த ராபா தூராபா லாத்தா ராபா ரீமா கபா தூராபா ரீமா ஷந்த ரீபாலா தூராபா. ஓ உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே மகிமை, உமக்கே மகிமை ஆண்டவரே. உமையை நாங்கள் போற்றுகிறோம், உமையை நாங்கள் வணங்குகிறோம். ஓ நீரே பெரியவர், நீரே பரிசுத்தர், நீரே நீரே தேவன். சொந்தத்தை நினைத்து நாங்கள் பாடுகிற இந்த பாடலை பாடும்போது என்னோடு கூட நீங்களும் பாடுங்க. தேவ நாம மகிமைப்படட்டும். சொந்தம் என்று சொன்னாலும் நீங்க தானப்பா, பந்தம் என்று வந்தாலும் நீங்க தானப்பா. சொந்தம் என்று சொன்னாலும் நீங்க தானப்பா, பந்தம் என்று வந்தாலும் நீங்க தானப்பா. சொந்தமே எனக்கு சொந்தமே நீங்கதான், எனக்கு நீங்கதான். சொந்தமே எனக்கு சொந்தமே நீங்கதான், எனக்கு நீங்கதான். சொந்தம் என்று சொன்னாலும் நீங்க தானப்பா, பந்தம் என்று வந்தாலும் நீங்க தானப்பா. சொந்தம் என்று சொன்னாலும் நீங்க தானப்பா, பந்தம் என்று வந்தாலும் நீங்க தானப்பா. என் பேச்சுக்கு சொந்தக்காரர் நீங்க தானப்பா, என் மூச்சுக்கு சொந்தக்காரர் நீங்க தானப்பா. என் மூச்சுக்கு சொந்தக்காரர் நீங்க தானப்பா, என் பேச்சுக்கு சொந்தக்காரர் நீங்க தானப்பா. என் உயிருக்கு சொந்தக்காரர் நீங்க தானப்பா, என் உடலுக்கு சொந்தக்காரர் நீங்க தானே. எல்லாரும் சொல்வோம்மா, நம்முடைய மூச்சுக்கு சொந்தக்காரர், என்னுடைய பேச்சுக்கு சொந்தக்காரர், உங்களுடைய உயிருக்கு சொந்தக்காரர், உங்க உடலுக்கு சொந்தக்காரர். அப்படி பாடுவோமா? என் மூச்சுக்கு சொந்தக்காரர் நீங்க தானப்பா, என் பேச்சுக்கு சொந்தக்காரர் நீங்க தானப்பா, என் உயிருக்கு சொந்தக்காரர் நீங்க தானப்பா, என் உடலுக்கு சொந்தக்காரர் நீங்க தானப்பா. சொந்தமே எனக்கு சொந்தமே நீங்கதான், எனக்கு நீங்கதான். ஹல்லேலூயா
ஹalleluya ஆமென் ஹalleluya 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 என் சொத்து சுகம் எனக்கு சொந்தமல்ல, என் உடைமைகள் எனக்கு சொந்தமல்ல. என் சொத்து சுகம் எனக்கு சொந்தமல்ல, என் உடைமைகள் எனக்கு சொந்தமல்ல. இந்த உலகமே எனக்கு சொந்தமல்ல, இந்த உலகத்தில் எதுவுமே சொந்தமல்ல. இந்த உலகமே எனக்கு சொந்தமல்ல, இந்த உலகத்தில் எதுவும் சொந்தமல்ல. சொந்தமே எனக்கு சொந்தமே, நீங்கதான் எனக்கு, நீங்கதான் சொந்தமே எனக்கு. எல்லாரும் அப்படி சொல்லுவோமா? ஓ எஸ் லார்ட், நீங்கதான் எனக்கு, நீங்கதான் சொந்தமே சொந்தமே சொந்தமே. இயேசுவே எனக்கு சொந்தமே, பந்தமே பந்தமே பந்தமே. இயேசுவே எனக்கு பந்தமே. ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல அநேகருக்கு அநேக மாளிகைகள் சொந்தம், அநேகருக்கு கார்கள் சொந்தம், அநேகருக்கு தான் கட்டின அடுக்கு மாளிகைகள் சொந்தம், அநேகருக்கு சொந்தம் என்று சொல்லும் போது இது எனக்கு சொந்தம், அது எனக்கு சொந்தம், எனக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு, எனக்கு அவ்வளவு சொத்து இருக்கு. ஆனால் ஒன்றும் நிரந்தரம் அல்ல பிரியமானவர்களே, அவ ஒன்றுமே நிரந்தரம் அல்ல. நாம் சொல்லுவோமா? நமக்கு நிரந்தரமானது உங்க வல்லமை எனக்கு சொந்தமப்பா, உங்க அபிஷேகம் எனக்கு சொந்தமப்பா, உங்க வரங்கள் எனக்கு சொந்தமப்பா, உங்க ரகசியம் எனக்கு சொந்தமப்பா. எஸ் எஸ் லார்ட், yes rima shanda rima shaka baladuna shaba. Lord touch him, Lord touch him, everybody in your mighty name right now, in your presence Lord, in your presence Lord. அப்பா உங்க மகிமை எல்லார் மேல இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. thank you Lord. yes rinda rabu shadura baladuna kamadura aishi kamaduna bashabalaba. மனவேதனை மனவேதனை ஓ தாங்க முடியல, யாரிடத்திலும் சொல்ல முடியல, அழவும் முடியல, அழாம இருக்கவும் முடியல, படுத்தா நித்திரை வரல. எஸ் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாடு உன்னை விட்டு நீங்கும், இந்த வேதனை உன்னை விட்டு நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் படுக்கை முள்ளாயிருக்கிறதோ, உன் படுக்கை முள்ளாயிருக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார் உன் படுக்கையை சுகமாய் மாற்றுகிற தேவன். யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து இது வானத்தின் வாசல் என்று எப்படி சொல்லி படுத்து கொண்டாரோ, அப்போது ஏணி படியில தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிற தரிசனத்தை கண்டதை போல அதி சீக்கிரத்திலே உன் அபிஷேகம் பெருகும், அதி சீக்கிரத்திலே நீயும் தரிசனங்களை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், அந்த தடையின் கட்டுகளை தைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். உங்க மகிமை இறங்கட்டும், இறங்கிக் கொண்டிருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறேன். இறங்கிக் கொண்டிருக்கிறது, அநேகருடைய பாரங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுமைகள் எல்லாம் லகுவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா சாந்த ராபா லது நகாபா தீராபா நிதுனா ஷகாபா தூராபா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபையின் வரங்கள் இறங்கட்டும், இன்னும் 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 பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உமது கரத்துல கொடுக்கிறேன், உமது கரத்துல கொடுக்கிறேன். இந்த ஜூம்ல இருக்கிற அனைவரையும் கர்த்தருடைய அநாதி கரம், எங்களுக்காக ரத்தம் சிந்தின அன்பு, எங்களை சிருஷ்டித்த அன்பு, எங்களை மீட்ட அன்பு. ஓ எஸ் ஹல்லேலூயா. உமக்கே நான் மகிமை செலுத்துகிறேன் ஆண்டவரே, உமக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். கரங்களை உயர்த்தி ஓ பரலோகத்துக்கு நேராக நம்முடைய தலைகளை தாழ்த்தி கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமை நாம் எல்லாரும் செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Hallelujah. 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 தேவாதி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நான் மகிமை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை தந்த உங்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மகிமையுண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர், அவர் எல்லாருக்கும் மேலானவராக இருக்கிறார். ஒன்றும் பொய்யாகுவதில்லை. இந்த நாட்களில தேவன் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிற்கிற செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் அவர் அனுக்கிரகம் கொடுத்து அற்புதமாக நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அப்படி நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த நாட்களில இந்த மொபைல் வழியாக நடத்தப்படுகிற இந்த ஊழியம் கர்த்தருடைய மகிமையினால் இது கனமாகவும் மகிமையாகவும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதற்கு முன்னின்று நடத்துகிற சிஸ்டர் எஸ்தர் குளோரி, சிஸ்டர் ரெபேக்கா, சிஸ்டர் குளோரி, இவர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் இருக்கும் இடங்களிலும் அவருடைய இல்லங்களிலும் அவருடைய குடும்பத்திலும் தேவ பிரசன்னம் அங்கே அசைபாடுவதாக. அவருடைய வாழ்க்கையின் வழிமுறைகளில பல அற்புதங்களை செய்து ஆண்டவருக்காக எழும்புகிற அந்த காரியங்களில கர்த்தர் இன்னும் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நாம் உண்டாகட்டும். ஆமென். இன்றைய நாட்களில இங்கே கொடுக்கப்பட்ட இந்த தருணத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். எரோமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 16 வசனம். எரோமியா சாப்டர் 31 verse 16ல நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட முதல் பகுதியை மட்டும் நாம் வாசிக்கலாம். அங்கே சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்லுகிறவர். இன்றைக்கு இதனுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, நீ அழாதே கண்ணீர் விடாதே. இந்த பிரசங்கத்தின் தலைப்பு நீ அழாதே கண்ணீர் விடாதே என்று சொல்லுகிற வார்த்தை தான். அப்படியே கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் கரங்களில அப்படியே கொடுப்போமா? எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார், என் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த அசைவுக்கு நாம் இடம் கொடுப்போமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. இதுவரையில ஒரு நல்ல ஆராதனை, அந்த ஆராதனை நேரத்துல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆக அப்படியே நாம் கண்களை மூடி, நீ அழாதே கண்ணீர் விடாதே என்று சொல்லுகிறபடி என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த ஆராதனையில இப்பொழுது யாரெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் நீங்கள் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறீர்களோ, உங்க அழுகையை பார்க்கிற கர்த்தர், உங்க கண்ணீரை பார்க்கிற கர்த்தர் இதோ உங்களுக்குள்ள அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். He is a mighty God in the name of Jesus. ஒரு வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். தாகமுள்ளவர் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆவியானுடைய வல்லமை அப்படியே இறங்கி கொண்டு வருகிறது. இப்பொழுது ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது. தீமா சந்தரபலதரகமா. Oh mighty God in the name of Jesus. He is a wonderful Imana. He is a power in the name of God. He is a rightly God in the name of Jesus. மன உடைந்திருக்கிறாயா? உடைச்சல்கள் மாறும். தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், He is a rightly God. கர்த்தரும் கண்ணீரை இன்றைக்கு ஜெயமாக்க போகிறார். வாழ்க்கையில பலமுறை தோல்வியில நீ தள்ளாடி கொண்டிருக்கிறாயா, புலம்பிக் கொண்டிருக்கிறாயா, அழுது கொண்டிருக்கிறாயா? உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். உன் தோல்வி உனக்கு மகிமையாய் மாறப்போகிறது. அன்பு மகள, ஊழிய பாதையில நான் ஊழியம் செய்ய வேண்டும். எனக்குள்ள அந்த தாகம் பெருகுகிறது, ஆனால் ஊழியம் செய்ய தடையாய் இருக்கிறது.
என் குடும்பம் எனக்கு தடையாய் இருக்கிறது, என் வழிமுறை எனக்கு தடையாய் இருக்கிறது, எதை செய்தாலும் குற்றம் என்ற வார்த்தைகள் என் முன்னே வருகிறது, என்னை ஊழியம் செய்ய விடாதபடி எனக்குள் இருக்கிற தடைகள் மாற வேண்டும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? குழப்பங்களை கர்த்தராக தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பேசுங்க, நீங்க பேசுங்கப்பா, நாங்க ஒன்றுமல்ல, நீங்க மட்டும் பேசுங்க, நாங்க கேட்கட்டும். உங்க நாம மகிமைப்படும்படியா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தை நான் தாழ்த்துகிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்திற்கு. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க தெரியல, எத்தனை பேர் துக்கமா இருக்கீங்க தெரியல, எத்தனை பேர் நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா கர்த்தர் உங்களுக்காக இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்கள் மேல் ஒரு பிரியம் வச்சிருக்கிறார், அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்ததான் கர்த்தர் இங்க சொல்லுகிறார், நீ அழாத, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள், நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த கண்பான தெய்வ பிள்ளைகளே, ஆவியானவர் சொல்லுகிறத காது உள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்னது போல, இன்னைக்கு நீங்க காது உள்ளவர்களா கேட்பீர்கள் என்று சொன்னா, உங்க இருதயத்துல இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டாக்க போகிறார். வேதத்திலிருந்து சில ஆதாரங்களை மாத்திரம் நம்ம பார்த்து நான் கொடுக்கப்பட்ட நேரத்துல நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லுகிறா? நீ அழாத, கண்ணீர் விடாது. அப்ப இந்த வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டு இருக்கிறவங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ அழாத, கண்ணீர் விடாது என்று சொல்லி. பைபிள்ல அநேகர் அழுது இருக்கிறாங்க, அநேகர் கண்ணீர் விட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலரை மட்டும் நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நீங்க பாத்தீங்கன்னா, வீட்டு வேலை செய்த ஒரு வேலைக்காரி, வீட்டு வேலை செய்த ஒரு வேலைக்காரி, அது யார் என்று சொன்னா ஆகார். எதிர்பாராத நேரத்துல அந்த வீட்டு வேலையில அவளுக்கு கிடைத்த ஒரு ப்ரமோஷன், அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய மாபெரும் வெற்றி. எப்படி அந்த வெற்றி கிடைத்தது? அவள் வீட்டு வேலை செய்யறன்னு எப்படிப்பட்டவங்க? அந்த வீட்டுக்கு நம்ம வீட்டு வேலை செய்ய ஒரு அடிமைய, ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள், ஒரு வசதியில குறைவுள்ளவர்கள், அப்படிதான் அந்த வீட்டு வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எஜமானிக்கு கீழாக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி தான் இந்த ஆகார். இந்த ஆகார் எதிர்பாராத நேரத்துல எஜமானிக்கே சகோதரியாக, எஜமானியுடைய புருஷனுக்கு இந்த ஆகார் புருஷனாக மாறும்படி ஆண்டுடைய வார்த்தைக்கு இணங்கி அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அங்கே கனமான ஒரு வாழ்க்கை தான் ஆகாரின் வாழ்க்கை. ஆகாரின் வாழ்க்கையில பாருங்க, அழுகிற ஒரு சம்பவத்தை தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகாரின் வாழ்க்கையில முதல் காரியம் நீங்க கவனிக்கும் பொழுது, அங்கே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல நீங்க 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்க தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம் பாருங்க. 16, 17 இந்த 2 வசனத்தை பார்க்கும்போது அங்க திட்டமாய் சொல்லுகிற ஒரு காரியம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அதற்கு பாருங்க 17ஆம் வசனத்துல, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாது, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆகார் அழுது கொண்டிருக்கிறார். எங்க அழுது கொண்டிருக்கிறார்? வனாந்தர வழிமுறைகளில யாரும் இல்லாத இடத்துல தன் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சற்று தூரத்துல போய் இவள் அழுது கொண்டிருக்கிறாள். இவள் அழுது கொண்டிருக்கிற நேரத்துல, அதே நேரத்துல பிள்ளையும் அழுகிறது. ஆனால் அங்கே நடக்கிற சம்பவம் என்ன? பிள்ளை அழுகிற சத்தத்தை தேவன் கேட்டார், ஆனால் ஆகார் அழுகிற சத்தத்தை அவர் கேட்கவில்லை. காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு பெண்மணியாய் இருக்கிற ஆகார். நீங்க ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல கவனிச்சீங்கன்னா, அங்கே கர்த்தர் இந்த ஆகாரை பார்த்து, ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே ஓடுகிறாய் என்று கேட்ட போது அவர் சொல்லுகிறார், எனக்கு எஜமானியாய் இருந்தவர்களுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைத்தது. அந்த வாழ்க்கையின் வழிமுறையில இருந்து நான் இப்பொழுது நான் கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு முன்னோடியாய் இருக்கிற எங்க அக்கா எனக்கு என்ன செய்தாக, எனக்கு வேதனை வரும்படியான வார்த்தைகள் சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தையை என்னால கேட்க முடியல. அதனால நான் என்ன செய்றேன், வீட்டை விட்டு ஓடுறேன். அல்லேலூயா. வீட்டை விட்டு ஓடுறேன்.
அவங்க வீட்டை விட்டு ஓடுகிற அந்த சூழ்நிலையில ஆண்டவராக கர்த்தர் அந்த ஆகாரை பார்க்கிறார். ஆகாரை பார்த்தவர் சொல்லுகிறார், ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டபோது ஆகாரும் அங்கே கர்த்தரும் பேசுகிற வார்த்தைகள் அங்கே தெளிவாய் இருக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் உனக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அம்மே கீழ்ப்படிந்து அவருடைய கையில அடங்கிரு என்று சொல்லுகிறார். கையில அடங்கிரு, அவருடைய கையில அடங்கிரு என்று சொல்லுகிறார். இந்த ஆகார் என்ன செய்யவில்லை? அவருடைய கையில அடங்கியிருக்கவில்லை. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா அழுகையும் மாறும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் மாறும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள் மாறும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் மாறும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். ஆக வார்த்தை சொல்லும்போது, நீ அழாதே, நீ கண்ணீர் விடாதே. இந்த ஆகாரின் வாழ்க்கையில வந்த கண்ணீர் பெரிய கண்ணீர். இந்த ஆகாரின் வாழ்க்கையில வந்த வேதனை பெரிய வேதனை. முதல் கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, நீ போய் அடங்கிருன்னு சொல்லிட்டார். ஆனா இந்த ஆகார் அடங்கி இருக்கவில்லை. இந்த ஆகார் தன்னுடைய எஜமானிக்கு அடங்கி இருக்கவில்லை. தன் விருப்பம் போல நடக்க ஆரம்பித்தார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை அங்கே தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அங்கே கம்பீரமாய் பேசுகிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகாரின் சத்தத்தை கேட்கலாத ஆண்டவர் அங்கே ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை கேட்டது காரணம் என்ன? அவர்கள் கீழ்ப்படியாக இருக்கிற வார்த்தை நிமித்தம் அங்கே ஆகாரின் சத்தத்தை கேட்கவில்லை, ஆனால் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். ஆகவேதான் ஆகாருக்கு மறுபடி அங்கே வார்த்தை கொடுக்கிறார், நீ அழாத, நீ கண்ணீர் விடாத. ஆமென். உன் பிள்ளை சாக போகுது என்று நினைச்சு நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாயே. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நீ கவலைப்படாது என்று சொல்லி ஆகாருடைய கண்ணீரை அங்கே துடைத்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை ஆண்டவர் துடைக்க போகிறார். நீங்க எதற்காக அழுது கொண்டு இருக்கிறீர்களோ உங்க வாழ்க்கையில இருக்கிற வழிமுறைகள்ல உங்க அழுகை மாறப்போகிறது. உங்க வாழ்க்கையில இருக்கிற துக்கம் மாறப்போகிறது. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாறப்போகிறது. ஆனால் கவலைப்படாதுங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்னே நிற்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுவோமா உங்களுடைய சமூகத்துல? அழுகையும் ஆகாருடைய கண்ணீரையும் கர்த்தர் மாற்றினார். ஆகாரு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வரப்போகிறது. இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற கண்ணீர் இன்றைக்கு மாறப்போகிறது. முதலில் ஆகாருடைய அழுகையை மாற்றி ஆகாரின் கண்ணீரை துடைத்த கர்த்தர். இரண்டாவது காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வேதாகமத்துல நீங்க கவனிக்கும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க 8, 10 நீங்க கவனிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிற ஒரு கவனித்த பாருங்க. அவன் புருஷனாகி எல்கானா அவனை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று அழகான ஒரு வார்த்தை இங்க குறிப்பிடுகிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க கவனிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிற வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன் நீ அழுகிற, ஏன் நீ கண்ணீர் விடுகிற, ஏன் நீ சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு கேட்ட போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் தானே உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், பின்ன ஏன் நீ அழுது கொண்டிருக்கிற, இன்னைக்கு உன் அழுகை நிறுத்து என்று சொன்ன உடனே இந்த ஆகார் செய்த காரியம் என்ன தெரியுமா? என் கர்ப்பத்தை அடைத்தவர் கர்த்தர் தானா, என் கர்ப்பத்தை அடைத்தவர் கர்த்தர் தானா என்று அந்த வார்த்தை தன் இருதயத்தில் ஏற்றி இவள் உடனே தன்னுடைய பயணத்தை ஆலயத்துக்கு நேராக எழுப்பினாள். ஓடினாள். ஆலயத்தில் போய் அங்கே போய் என்ன செய்தால், தன் கண்ணீரை விட்டு அழுகிறாள். அழுகும் பொழுது தன் இருதயத்தை முழுமையாக ஊற்றினாள். ஆமென். கர்த்தரை கண்டார், ஆகாருடைய கண்ணீரை கண்டார், ஆகாருடைய அழுகையை பார்த்தார். அவள் செய்த காரியம் என்ன? என் இருதயத்தை நான் ஊற்றுகிறேன் என்று சொல்லி அவளுடைய இருதயத்தை முழுமையாக ஊற்றினதினால் ஆகாரின் அழுகையை நிறுத்தி ஆகாரின் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு கர்ப்பம் உண்டாகிறது. ஆமென்.
அல்லேலூயா. அங்கே ஆகார் எதிர்பார்த்த பிரகாரமாக நீங்க 17ஆம் வசனத்தை வீட்டுல படிச்சு பாருங்க. அதே போல 27வது வசனத்தை படித்து பாருங்க. அங்கே கர்த்தர் ஆகாருக்கு ஒரு கர்ப்பத்தை கொடுத்தார். அந்த கர்ப்பம் அன்னாள் கேட்ட வண்ணமாகவே அங்க அந்த கர்ப்பம் அங்கே கொடுக்கப்பட்டது. அன்னாள் கேட்ட பிரகாரமாகவே, அழுத பிரகாரமாகவே கர்த்தர் அழுகையை நீக்கி கண்ணீரை துடைத்து அன்னாளுக்கு கர்ப்பத்தை கொடுத்து அந்த அன்னாளுடைய சந்தோஷத்தை பெருகும்படியாய் அன்னாள் திரும்பவும் ஆலயத்துல வந்து, நான் கேட்ட இந்த இடத்துல தான் கர்த்தரிடத்துல கேட்டேன், இங்கதான் நான் பொருத்தனை வைத்தேன், அதனால என் குழந்தைய நான் கர்த்தருக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி அவள் இருதயத்திலிருந்து சந்தோஷத்தை எழுப்பினார். அன்பான தேவ சொன்னமே, ஆகாருக்கு கண்ணீரை துடைத்து ஆகாரின் பிள்ளையுடைய சந்தோஷத்தை பெருக செய்த கர்த்தர் இங்கே அன்னாளுடைய கண்ணீரை துடைத்து அன்னாளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி அங்கே அன்னாளுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்த கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்ய மாட்டாரா? யோசித்து பாருங்க. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்களுக்கு எனக்கும் என் மனைவி திருமணம் ஆகி இப்போ 24 வருஷம் ஆகிறது. ஆனா பாருங்க, என் மூத்த மகள் பிறந்து 10 ஆண்டுக்கு பின்புதான் என்னுடைய மகன் 2வது மகன் பிறந்தார். அவர் பிறப்பதற்கு முன்பாக 5 மாதம் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்த்தர் என் மனைவியோடு பேசினார். அவர் பேசின அந்த வார்த்தையை எடுத்து என் மனைவி பகிர்ந்து கொண்டாங்க. என்னை யாரும் ஜெரோமியான்னு கூப்பிடுறாங்க, யாருன்னு தெரியலன்னு சொல்லி. ராத்திரி 3 மணி இருக்கும். அப்பொழுது நான் எழுந்து உட்கார்ந்து கொண்டு வேதத்தை திரட்டின போது அங்கே எரோமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் வந்தது. அங்கே நான் லைன் இட்டு இருக்கிற வசனம் 5வது வசனம் தெரிந்தது. அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே உன்னை நான் தாயின் கருவில உருவாக்கும் போதே தெரிந்து கொண்டேன், உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன், நீ தீர்க்கதரிசி என்று கர்த்தர் சொல்லிட்டார். அப்போ அந்த வார்த்தையை பார்த்த போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். மனைவி சொல்றேன், அம்மா நமக்கு 2வது பிள்ளை வருவது அது பெண் பிள்ளை அல்ல, அது ஆண் பிள்ளை. கர்த்தர் ஒரு எரோமியா என்கிற தீர்க்கதரிசியை நமக்கு தருகிறார் என்று சொல்லி பார்த்து சிரிச்சாங்க. உடனே நாங்க 2 பேரும் முழங்கால் படி விட்டு ஜெபம் பண்ணோம். ஜெபிக்கும் போது எங்க 2 பேருக்கு மத்தியில ஒரு சத்தம் வருகிறது, ஜெரோமியா என்று சொல்லி. இந்த வார்த்தையை கேட்ட போது உடனே என்ன செய்து தெரியுமா? அந்த வார்த்தையை விசுவாசித்தேன். கண்ணீரோடு என்ன செய்து தெரியுமா? என் மனைவி வயிற்று மேல அந்த கருவை சுமந்து கொண்டு அந்த கருவு மேல என் கையை வைத்து நான் பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதித்தேன். என்ன தெரியுமா? இந்த பிள்ளை எங்களுக்கு ஆண் பிள்ளையா தருகிறேன். இந்த பிள்ளை நீர் சொன்ன பிரகாரமாக ஜெரோமியா கிப்சன் என்று பேர் வைத்து விட்டோம். 5 மாதம் வயிற்றில் இருக்கும் போதே நாங்க ஜெரோமியா கிப்சன் சொல்லி பேர் வைத்து பிரதிஷ்டை பண்ணிட்டேன். என்னை சுத்தி இருக்கிற பாஸ்டர்களுக்கு எல்லாம் சொல்றேன், எங்களுக்கு ஒரு ஜெரோமியா என்ற ஒரு மகன் வருகிறார். ஜெரோமியா என்ற ஒரு மகனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமா மனைவி பெற்றெடுப்பது ஒரு ஆண் பிள்ளை என்று சொல்லும் போது என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து சிரிச்சாங்க, கிண்டல் பண்றாங்க. என்னங்க நீங்க முதல் பிள்ளை பிறக்கும் போது 6 வருஷத்துக்கு பின்னாலதான் முதல் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை பிறந்து 10 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு இப்போ ஒரு கர்ப்பம் உண்டாகி இருக்கிறது. ஆமென். இப்படி உண்டாயிருக்கிற பிள்ளை உங்களுக்கு எப்படி தெரியும் அது ஆண் பிள்ளை என்று சொல்லி? இல்ல, கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அந்த பிள்ளைக்கு நாங்க பேர் வச்சிருக்கிறோம் ஜெரோமியா கிப்சன் என்று சொல்லி. அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க. 9 மாதம் ஆகும் போது இந்த தேங்க்ஸ் கிவிங் ஒரு பிரேயர் ஒன்று நாங்க வைத்து அங்கே 100கணக்கான பாஸ்டர்கள் விசுவாசிகள் எல்லாம் வந்திருக்கும் போது அந்த பிரேயர் முடிகிற நேரத்துல நான் எழுந்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணிக்கீங்க, எங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். 10வது மாதத்துல எங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனுக்கு பேர் ஜெரோமியா கிப்சன் கர்த்தர் எங்களுக்கு சொன்ன பிரகாரம் நாங்க பேர் வச்சிருக்கிறோம். 5வது மாசத்திலேயே கர்ப்பத்துல இருக்கிற இந்த நேரத்திலேயே நாங்க என்ன செஞ்சு பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதிச்சிட்டோம் என்று சொல்லி அங்க சொன்ன போது எல்லாரும் சிரிச்சுட்டு போனாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? இவர் ஏதோ ஒண்ணு சொல்றாருன்னு சொல்லி அவங்க கடந்து போயிட்டாங்க. ஆனா பாருங்க, 10வது மாதத்துல எங்களுக்கு பிறந்த குழந்தை ஆண் பிள்ளையாய் பிறந்தார். இந்த 10 நிமிஷத்திலேயே அங்க ரெக்கார்ட்ல அங்க ஹாஸ்பிட்டல்ல ஜெரோமியா கிப்சன் என்று சொல்லி அங்க ரெக்கார்ட்ல நாங்க பேர் எழுதிட்டோம். டாக்டர்கள் அங்க இருந்த நர்ஸுங்களும் ஆச்சரியம். எல்லாரும் குழந்தை பிறந்து ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கழிச்சுதான் பேர் சொல்லுவாங்க. ஆனா நீங்க பிறந்து 10 நிமிஷத்திலேயே ஜெரோமியா கிப்சன் பேர் சொல்றீங்களே எப்படின்னு சொல்லி கர்த்தர் எங்களுக்கு முன்னமே சொல்லி இருக்கிறார். அதனால நாங்க அந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணிட்டோம். நாங்கள் கர்த்தருக்காக அந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம். ஜெரோமியான்னு கர்த்தர் சொன்னார். ஆனா எங்களுக்கு கிப்டா வர்றதுனால நாங்க ஜெரோமியா கிப்சன் சொல்லி அந்த பிள்ளையை வச்சிருக்கோம்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க, அந்த
5 வயசாகி நடந்து கொண்டிருக்க 1வது படிக்கிறா. ஆனா அவனுக்கிட்ட இருக்கிற திறமை வித்தியாசமா இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிற விதங்கள் உண்டு. எதற்காக நாம் அழுகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எதற்காக அழுது கொண்டிருக்கிறோம்? அந்த அழுகை கர்த்தர் பார்க்கிறார். எங்களுக்கு 6 வருஷம் திருமணமாகி 6 வருஷம் கர்ப்பமில்லை. எத்தனையோ நேரத்தை நாங்கள் அழுது இருக்கிறோம், எத்தனையோ நேரத்தை நாங்கள் கண்ணீர் விட்டு இருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு 3 பிள்ளைகளை அற்புதமாகி தந்திருக்கிறார். எங்க கண்ணீரை துடைத்திருக்கிறார், எங்கள் அழுகையை மாற்றி இருக்கிறார். இங்கே நீங்க கவனிக்கும் போது ஆகாரின் வாழ்க்கையில வந்த அழுகையும் கண்ணீரையும் கர்த்தர் மாற்றினார். இங்கே அன்னாளின் வாழ்க்கையில வந்த அழுகையும் கண்ணீரையும் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு இந்த நேரத்துல பிரசங்க கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அழுகையும் கண்ணீரும் மாறப்போகிறது. ஆக எம்பெருமானாக இயேசுவை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை மாற்றுவார். இப்பொழுது ஆவியானவர் இந்த பிரசங்க நேரத்திலே ஆவியானவர் என்னிடத்தில் சொல்லுகிறார், நீ யாரோ தெரியவில்லை, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுது கொண்டிருக்கிறீர்கள். அருமையான சகோதரி, கர்த்தர் சொல்றார், நீங்க அழுது கொண்டிருக்கிற அழுகை, உன் பிள்ளை வழி மாறி போய் கொண்டிருக்கிறார். உன் பிள்ளையுடைய வலிகை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமே, உன் பிள்ளைக்காக நீ அழுது கொண்டிருக்கிறார். நிச்சயம் ஆகாரின் சத்தம் கேட்டவர், அன்னாரின் சத்தத்தை கேட்டவர், இதோ இந்த ஊழியக்காரின் சத்தத்தை கேட்டவர். ஆமே, எங்களுக்கு ஜெயம் கொடுத்தது போல உங்க வாழ்க்கையிலும் ஜெயம் கொடுக்க போகிறார். ஒரு சகோதரி தன் புருஷனை நினைச்சு, குடும்பத்தார் எல்லாம் புருஷனை பகைத்து விட்டார்கள். புருஷன் கடன் பாரத்தில் மூழ்கி போய் கிடக்கிறார். கணவனுக்கு வழி தெரியவில்லை. எப்படி வாழ போகிறோம், எப்படி பிழைக்க போகிறோம் தெரியல. கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். எந்த சகோதரி கணவனுக்காக அழுது கொண்டிருக்கிறாயோ, சீக்கிரத்தில் உன் கணவனுடைய பிரச்சனை மாறப்போகிறது. கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. அந்த சமுதாயத்துல உன் கணவன் உயர போகிறார். ஆவியம் போகிறார். நிச்சயம் 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 இந்த காரியம். 3 அழுகிறவர் என்று சொன்னால் அங்கே தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதின் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தாவீதின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே நீங்க கவனிக்கும் பொழுது, அங்கே 30ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்களும், தாவீதும் தன்னோடு கூட இருந்தவர்களும் அவர்கள் வெளி சென்று அந்த பட்டணத்துக்குள் திரும்பி வரும் பொழுது, அங்கே தன் மனைவி பிள்ளைகள் தங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் சிறையாக்கி கொண்டு போய் விட்டார்கள். இவர் வந்து பார்த்தபோது அங்கே யாரும் இல்லை. அங்கே ஒரு குழப்பம், தவிப்பு. ஒரு சிலர் மட்டும் அங்க உண்டு. அவர்கள் இவர்களை பார்த்தபோது, இவர்கள் அவர்களை பார்த்தபோது இவர்கள் அழுகை பெருகிற்று. ஐயோ, என் மனைவி எங்கே, பிள்ளைகள் எங்கே போனார்கள்? பின்பவர்கள் அங்கிருந்த சூழ்நிலை கண்டார்கள். ஓ, என் பிள்ளைகள் சிறைப்பிடிக்கப்பட்டார்களா? என் மனைவி சிறைப்பிடிக்கப்பட்டால? எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்களா? எப்படி நான் மீட்டுக் கொள்வேன்? அழுவதற்கு பலன் இல்லாமல் அவர்கள் அழுதார்கள். அந்த அழுகை சாதாரணப்பட்ட அழுகை இல்லை. பலன் இல்லாதன்னு யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பலன் இல்லாத என்று சொல்லுகிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிறதா? எப்பயாவது நீங்க உங்களையே மீறி நீங்க அழுது இருக்கிறீர்களா? உங்களை அறியாத அழுகை உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறதா? எத்தனையோ முறை இந்த ஊழியக்காரனா இருக்கிற என் வாழ்க்கையில இது போல சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கிறது. அழுகை எந்தெந்த விதத்தில் வந்திருக்கு தெரியுமா? சொல்லவே முடியாது. பல விதங்களில அழுகை வந்திருக்கிறது. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு அழுகையிலும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒரு முறை நான் என் மனைவி ஊழிய பாதையில 6 வருஷம் வில்லேஜ்ல நாங்க ஊழியம் செய்தோம். திருமணம் ஆகி 6 வருஷம் ஒரு வில்லேஜ்ல ஊழியம் செய்தோம். அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு சிலர் ஊழியத்துக்கு எதிராக, சபைக்கு எதிராக புறப்பட்டு வந்து எங்களுக்கு பல இம்ச வழிமுறைகளை கொடுத்தார்கள். ஒரு முறை என் மனைவி அடித்து, பயங்கரமா அடித்து, மூக்குல வாயில ரத்தம் வர அடித்தார்கள். நான் போய் அடித்தவர்களை பார்த்து சாரி பண்ணுங்க, எங்க மேல தப்பு இருந்தா மன்னிச்சுக்குங்க சொல்லி என் மனைவி அழைத்து சென்றேன். ஆனா அந்த எதிரியானவர்கள் என்ன செய்தால் தெரியுமா? அங்க இருக்கிற ஜனங்கள் பார்த்து விட்டார் என்ற ஒரு பயத்தினால நாங்க தான் அவங்கள அடித்தது போல
அவங்களே துக்கப்படுத்துறது போல, அவங்கள வேதனைப்படுத்துறது போல எங்கள் மேல பொய் கேஸ் போட்டு 3.5 வருஷம் கேஸ் போட்டு எங்களை கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய வைத்தார்கள். அந்த சூழ்நிலை கூட எங்க கண்ணீர் மாறவில்லை. கண்ணீரோடு அழுது கொண்டது, ஆண்டவரே எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்பொழுது அற்புதம் நடக்கும் என்று சொல்லி எங்களுக்கு விரோதமாக 4 விதமான சாட்சிகளை எழுப்பி நாங்க தான் அவங்களை அடித்தோம் சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி 3 வருஷம் கேஸ் நடந்தது. ஆனா 3 வருஷத்தின் முடிவுல அங்க ஜட்ஜ்மெண்ட், கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அந்த 4 சாட்சியில் முதலாவது 4 சாட்சிகள் எங்களுக்கு விரோதமாய் பொய் சொல்லி அங்க சாட்சி சொல்லிட்டு போனாங்க. திரும்பவும் கோர்ட்ல வரும் பொழுது அவர்களை கர்த்தர் அவருடைய நாவை தொட்டா. அவர்கள் திரும்பவும் கோர்ட்ல நிற்கும் போது எதிர்ப்பு வக்கீல் அவரிடத்துல கேட்கும் பொழுது என்ன சொன்ன தெரியுமா? இவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க, ஐயோ இவங்களுக்கு விரோதமா நாங்க பொய் குற்றச்சாட்டு சொல்லுகிறோமா, தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க. இவங்க எங்களை பணம் கொடுத்து எங்களை கூட்டிட்டு இந்த ஊழியக்காருக்கு விரோதமாக சொல்ல சொன்னாங்க, நாங்க சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த 4 நபர்களும் எங்களுக்கு முன்பாக கோர்ட்ல எல்லாருக்கும் முன்பாக சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சியில எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த வெற்றி எங்களுக்கு கிடைத்ததுனால அங்க இருக்கிறவர்களுக்கு தோல்வி வந்ததுனால அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? ஒரு நாள் எங்களுடைய குடும்பத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி 2004 டிசம்பர் 18 அப்போது என்ன செய்தாங்க தெரியுமா? எங்க வீட்டுக்கு விரோதமாகி எங்க வீட்டு தீ வச்சு எரிச்சு எங்க வீட்டிற்கு அத்தனை பேரும் அங்கிருந்து துரத்தினார்கள். எங்களுக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய துக்கம், எவ்வளவு பெரிய போராட்டம். அந்த வீட்டில இருந்து நாங்கள் ஒன்றுமில்லாம நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தோம். வாழ்க்கையில என்ன செய்வது என்று தெரியவில்லை. கர்த்தருக்காக ஊழியத்துல நின்று கொண்டிருக்கிற எங்களுக்கு வீடு வாசல் இல்ல, எங்களுக்கு பிள்ளைகள் இல்லாதனால 6 வருஷம் குழந்தை பாக்கி இல்லாதனால நாங்கள் ஒரு சில பிள்ளைகளை நாங்க என்ன செய்தோம், கூட வைத்திருந்தோம். அந்த பிள்ளைகளோடு நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அழுகை யார் மாற்றுவது, யார் எங்கள் கண்ணீரை துடைப்பது? ஏக்கத்தோடு வந்தோம். ஒரு சிறிய 10க்கு 8 என்கிற இடத்துல மேல்கூரை இல்ல. அந்த கூரை இல்லாத அந்த ஸ்தலத்துல நாங்கள் 41 நாட்கள் அந்த இடத்துல வாசம் செய்தோம். ஒரு நாள் எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது. ஆண்டவருக்காக என் குல வழக்கங்கள்லாம் விட்டு, என் அப்பா அம்மா விட்டு, என் கூட பிறந்தவங்களை விட்டு நான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன். எத்தனை போராட்டம், எத்தனை வேதனை, எத்தனை கஷ்டம், எவ்வளவுதான் தாங்குவது? ஏன் இயேசப்பா என்னை கைவிட்டார் என்று சொல்லி அழுகையோடு கண்ணீரை பெருக செய்து என் மனைவி பார்த்து சொன்னேன், இனி இந்த ஊழியம் நமக்கு வேண்டாம், இனி இந்த ஊழியம் நமக்கு தேவையில்லை, நம்ம எங்கேயாவது ஊரு விட்டு ஊரு போயிடலாம், இந்த இடத்துல வேண்டாம் என்று சொல்லி நான் என் மனைவி பார்த்து சொன்ன போது என் மனைவி சொன்னாங்க, இவ்வளவு நாள் துன்பத்தை அனுபவித்தோம், வேதனை அனுபவித்தோம், துக்கத்தை அனுபவித்தோம், ஆனாலும் யாருக்காவது நம்ம ஜெபம் பண்ணா, யார் வீட்டுக்காவது நம்ம போனா அவங்க வீட்டுல அற்புதம் நடக்கலையா, அங்க அதிசயம் நடக்கலையா? ஏன் கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்தா? அப்படி திட்டம் நிறைவேற போகுது. இனிமேல் தாங்க நம்ம சுதந்திரமா இருக்க போறோம், இனிமேல் தாங்க நம்ம ஆசீர்வாதமா இருக்க போகிறோம். நீங்க தயவு செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க, இப்ப ஆண்டவரிடத்துல உங்களை சரண் பண்ணுங்க, நிச்சயமா உங்களோடு கர்த்தர் பேசுவார் என்று சொல்லி அந்த நாளில மதியம் பகலில 11 மணி அளவில ஒரு பாறை மேல முழங்கால் படிட்டு கண்ணீரோடு நான் செபிக்க ஆரம்பித்தேன். நான் அழுது கொண்டு இருக்கிறேன், சத்தத்தை உயர்த்தி. பயங்கரமான வெயில் அடித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த வெயில்ல நான் முழங்கால் படிட்டு என்னையே நான் அர்ப்பணம் பண்ணி அப்படியே அழுது கண்ணீர் விட்டு நான் செபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று பின்னால் ஒரு சத்தம் கேட்டது. கண் திறந்து பார்த்தா யாரும் இல்லை. திரும்பவும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற ஒரு சத்தம் வந்தது. அப்போதும் கண் திறந்து பார்த்தேன், யாரும் இல்லை. மறுபடியும் நான் கண்களை மூடிக்கொண்டு ஜெபிக்கிற வேளையில திரும்ப ஒரு சத்தம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. அப்போதான் நினைத்தேன், இது ஆண்டவர் தவிர வேற யாரும் இல்லை. ஆண்டவரே நீரா சொல்லுகிறேன் என்று சொல்ல போது என்னை அப்படியே கட்டி பிடித்த வண்ணமாக, அப்படியே ஒருவர் அப்படியே என்னை கட்டி பிடித்திருக்கிற வண்ணமாக அவர் மேலிருந்த ஒரு மகிமையான வாசனை என் கண்களுக்கு முன்பாக வந்தது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உணர்வு அங்க மகிமையா இருந்தது. ஆண்டவரே நான் பண்ணது தப்புதான், என் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை தப்புதான், என்ன வந்தாலும் மரணமே வந்தாலும் நான் உமக்காக நிற்பேன் ஆண்டவரே, என்னையும் என் மனைவியும் ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபித்து அந்த ஜெபத்தை விட்டு அந்த பாறை விட்டு கீழே இறங்கி திரும்பி பார்த்த போது அந்த பாறையில அப்படியே ரத்தம் வடிந்து இருந்தது.
என்ன இது ரத்தம் வடிந்திருக்கிறதே என்று சற்று உறுத்து பார்த்தால் அந்த பாறையில ரத்தம் வடிந்திருக்கிறது. திரும்பவும் அந்த பாறை மேல நான் போய் பார்க்கிறேன். எந்த இடத்தில் முழங்கால் படிப்பட்டனோ அந்த இடத்துல ரத்தம் வடிந்திருக்கிறது. என் மனைவி வந்து இது என்னங்க இது என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது அப்பொழுது என் முட்டியில பார்த்தா அங்கு வெகு நேரம் முழங்கால் நின்றதுனாலே அந்த ரத்த துளிர்கள் அங்கு வந்திருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ரத்த துளிரை கர்த்தர் கண்டபோது என் வாழ்க்கையிலிருந்து சிறையிருப்பை மாற்ற ஆரம்பித்தார். எங்க வாழ்க்கையிலிருந்து போராட்டத்தை எடுக்க ஆரம்பித்தார். அவருடைய கிருபை எங்கள் மேல் வந்தது. அதற்கு முன்னாக சில நேரம் சாப்பாடு இருக்காது, சில நேரம் தண்ணி இருக்காது, சில நேரம் சரியான உடை இருக்காது, காலில் போடுறதுக்கு செப்பல் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்த எங்களுக்கு ஒரு வழிவாசலை கர்த்தர் திறந்தார். இன்றைக்கு கர்த்தர் அதிசயமாகவும் அற்புதமாக வைத்திருக்கிற தேவன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கே தாவீதின் வாழ்க்கையில தன் குடும்பத்தை இழந்ததுனால அவருக்கு பலனில்லாத அழுகிறார். அவர் அழுகையை பார்த்த கர்த்தர் தாவீது அவரிடத்தை கேட்கிற, ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு போகட்டுமா என்று கேட்கும் பொழுது, நீ போ, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை விசுவாசித்த தாவீது புறப்பட்டு போனார். அவருடைய மனைவி பிள்ளைகள் அவங்க இடத்திலிருந்து கொண்டு போன அத்தனை பொருட்களும் அவர் மீட்டு கொண்டு திரும்பி வந்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைய நேரத்துல நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உங்க அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயம் ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது, ஒரு அதிசயம் நடக்க போகிறது. இந்த வார்த்தை பொய் அல்ல, இந்த வார்த்தை ஜெயமாய் இருக்கிறது. என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகாரின் வாழ்க்கையிலிருந்து அழுகையும் கண்ணீரையும் மாற்றினவர், அன்னாளின் வாழ்க்கையிலிருந்து அழுகையும் கண்ணீரும் மாற்றினவர், இங்க தாவீதோடு இருந்தவருடைய அழுகையை மாற்றினவர். ஒரே ஒரு வார்த்தை கடைசியாய் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கடைசியா நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர் என்று சொன்னால் அங்கே 13வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் பார்க்கும்போது சொல்லுகிறார், அவளை நோக்கி, சிறியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவை, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். இதற்கு முன்பாக நான் 3 நபர்களை சொன்னேன். இந்த 3 நபர்களை கவனிங்க. இந்த 3 நபரும், ஒண்ணு ஆகார் தன் பிள்ளைக்காக தன்னுடைய பிள்ளை சாகிறதுன்னு நினைச்சு ஆகார் அழுது கொண்டு இருந்தார். 2வது பாருங்க, அன்னாள் அழுதது என்ன, எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி அன்னாள் அழுது கொண்டிருந்தார். 3வது அழுத தாவீதோடு இருந்தவங்களை பார்க்கும்போது தன் மனைவி பிள்ளைகளும் அந்த உடைமைகளும் தூக்கி கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுதாங்க. ஆனால் இந்த மரியாள், மகதேனா மரியாள் எதற்காக அழுத தெரியுமா? தனக்காக அழவில்லை, தன் குடும்பத்துக்காக அழவில்லை, தன்னை சார்ந்தவர்களுக்காக அழுகல, ஆனா இயேசுவுக்காக இந்த பெண்மணி அழுதார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க உங்க கணவனுக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக, பண பிரச்சனைக்காக, வியாதிக்காக, வீட்டுக்காக, வருமானத்துக்காக, வேலைகளுக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். பிசாசுடைய பிடிகளுக்காக, மாந்திக கட்டுகளுக்காக நீங்க அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பெண்மணியோ, இந்த மரியாள், மகதேனா மரியாள் இயேசுவுக்காக அழுகிறார். ஏன் இயேசுவுக்காக அழுகிறார்? இயேசுவை இங்க காணவில்லை. அங்க கல்லறையின் அருகே இயேசுவை தேடி வந்த பார்த்தபோது அங்க இயேசுவை காணவில்லை. இயேசு மேல் இருந்த அந்த உடை இருக்கிறது, ஆனால் இயேசுவின் சரீரம் இல்லை. ஆகவே தான் மரியாள் குழப்பத்தோடு அழுகையோடு நிற்கிறார். ஐயோ, என் ஆண்டவரை யார் எடுத்து சென்றார் என்று சொன்னபோது அங்கே 2 தேவதூதர்கள் நிற்கிறதை காண்கிறார். அவர்களை என்ன நினைக்கிறாள்? அங்க போய் அவர்களிருந்து கேட்கிற, தோட்டக்காரன் நினைத்து அவர்களை பார்த்து கேட்கிறார், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டா? நீங்க பார்த்தது உண்டா? கண்பான தேவ பிள்ளைகளே, பின்பு ஒரு சத்தம் வருகிறது, மரியாளே என்ற சத்தம் வந்தபோது அப்பொழுதுதான் அந்த பெண்மணிக்குள்ள வந்த உணர்வு என்ன தெரியுமா? வேற யாரும் என்ன பேர் சொல்லி கூப்பிட முடியாது. இங்க இருக்கிறவரை நான் தோட்டக்காரர் என்று நினைத்தேன். இந்த தோட்டக்காரருக்கு எப்படி என் பெயர் தெரியும்? ஆக இங்க இருக்கிறவர் ஆண்டவர் தான் என்று சொல்லி, ஆண்டவரே ரபுனி என்று சொல்லி சத்தமிட்டார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 3 நபர்களை பார்க்கும் பொழுது தனக்காக, தன் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக அழுதார்கள். ஆனால் இந்த மரியாளு ஆண்டவருக்காக அழுதார். காலம் கடைசியா இருக்கிறது. இன்னும் நீங்க குடும்பத்துக்காக அழுது கொண்டு இருக்கிறீர்களா? உங்க கணவனுக்காக அழுது கொண்டு இருக்கிறீர்களா? உங்க பிள்ளைகளுக்காக அழுது கொண்டு இருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கை வழிமுறைகளுக்காக அழுது கொண்டு இருக்கிறீர்களா? இப்போது நீங்க அழ வேண்டியது கர்த்தருக்காக அழுங்க. ஆண்டவர் பார்க்கிறார், திறப்பில யார் நிப்பா?
திறப்புல நிற்பா, யார் என்று பார்க்க ஒருவனும் இல்லையே. ஆண்டவர் பார்க்கிறார். மரியாள் ஆண்டவருக்காக அழுதாலே, இன்று நீங்க ஆண்டவருக்காக அழுகிறீர்களா? ஒன்றும் அறியாதவர், பாவம் அறியாதவர், பரிசுத்தமாய் பரலோக மகிமையிலிருந்து வந்தாரு. அவருக்கு எத்தனை காயங்கள், அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது அல்லவா? அவரை வாரினால் அடித்தார்கள் அல்லவா? உனக்காக எனக்காக உன் பாவம் என் பாவத்தை சுமந்தார் அல்லவா? அவர் ரத்தம் சிந்தி மரித்தது எதற்காக? நமக்காகத்தானே. இந்த இயேசுவுக்காக நீங்க அழுகிறீர்களா? எனக்காக இயேசு பாடுபட்டார், எனக்காக இயேசு மரித்தார் எழுதுகிறீர்களா? ஒரு நாள் இரவு, ஆண்டவரே நீர் எப்படி எனக்காக மரித்து, எப்படி எனக்காக நீர் மரித்து என்று நான் பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல முழங்காலில் இருந்து கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் அவர் பரலோகத்திலிருந்து வந்ததையும், அவர் நமக்காக பாடுபட்டதையும், அவர் சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே ரத்த சிந்து மரித்ததும் மறுபடியும் உயிர்த்தெழுந்ததும் அவர் எனக்கு ஒரு விசின் தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனம் இன்ற வரைக்கும் என் கண்ணை விட்டு மாறுவதில்லை, என் இருதயத்தை விட்டு விலகுவதில்லை. நான் அதை மறக்க கூடாது என்பதற்காக ஒரு பாடலை, அது அவர் எப்படி எனக்கு விசின் காண்பிச்சாரோ அப்படியே நான் பாடலை பாடினேன். அப்படியே இந்த ஜெப வேளையில, இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற வேளையில நீங்களும் கண்களை மூடுவீர்களா? நீங்களும் கர்த்தரிடத்துல உட்காருவீர்களா? அப்படியே ஆண்டவரை பார்ப்பீர்களா? இந்த ஜெப வேளையில அப்படியே நீங்க கர்த்தரை பார்ப்பீங்களா? இயேசு எனக்கு வெளிப்பாடாய் அவர் எப்படி பாடுபட்டார், எப்படி மரித்தார் என்று அப்படியே எனக்கு காண்பித்ததை ஒரு பாடலாக அப்படியே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். இன்னைக்கு அநேகர் இந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் சேர்ந்து அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய பாதத்துல அப்படியே ஐக்காயும் ஏற்றவரே, தள்ளாடி நடந்தவரே, ஐக்காயும் ஏற்றவரே, தள்ளாடி நடந்தவரே, உம்மழகு மாறவில்லை, உம்மழகு மாறவில்லை, அழகே அழகே நீதான் அழகே, அழகே அழகே நீதான் அழகே. ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாயும் திறக்கவில்லை, ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாயும் திறக்கவில்லை, உம்மழகு மாறவில்லையே, உம்மழகு மாறவில்லை, அழகே அழகே நீதான் அழகே, அழகே அழகே நீதான் அழகே. மனுஷனால தள்ளப்பட்டு பாடுகள் ஏற்றவரே, மனுஷனால தள்ளப்பட்டு பாடுகள் ஏற்றவரே, உம்மழகு மாறவில்லையே, உம்மழகு மாறவில்லையே, அழகே அழகே நீதான் அழகே, அழகே அழகே நீதான் அழகே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல அழகும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல அழகும் இல்லப்பா, அழகே அழகே நீதான் அழகே, அழகே அழகே நீதான் அழகே. ஆகார் அழுதது தன் பிள்ளைக்காக அழுதார். அன்னாள் அழுதது எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று அழுதார். தாவீது அழுதது தன் மனைவி பிள்ளைகள் தன் ஜனம் இல்லையே என்று அழுதார்கள். ஆனால் இந்த மரியாளோ இயேசு இல்லையே, இயேசுவை யாரோ எடுத்துக்கொண்டார்களே என்று அழுதார்கள்.
இந்த 3 பேருக்கும் இந்த ஒரு பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த 3 பேர் தனக்காக, தன் குடும்பத்துக்காக, தன்னை சார்ந்தவர்களுக்காக எழுதார்கள். ஆனால் இந்த பெண்ணோ இயேசுவுக்காக, இயேசுவுடைய சரீரத்துக்காக, அவரை திருமணம் எப்படி பார்ப்பேன் என்ற ஏக்கத்தோடு அவள் அழுதாள். ஆகவேதான் பிரியமானவர்களே, அவரோடு இருந்த சீசர்களுக்கு அவர் வெளிப்படவில்லை, ஆனால் இந்த பெண்மணிக்கு வெளிப்பட்டார். இந்த பெண்மணி யார்? 7 விதமான பிசாசுகள் பிடிக்கப்பட்டவர்கள், பாவம் நிறைந்த வாழ்க்கையில இருந்தவர். எப்ப கர்த்தர் அந்த பெண்மணிக்கு அற்புதம் செய்தாரோ அந்த இருந்த அந்த பெண்மணி கர்த்தரை பின்பற்றினாள், கர்த்தரை விசுவாசித்தாள், கர்த்தருக்காக தன் ஜீவத்தை கொடுத்தாள். இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை விசுவாசிக்கிறாயா? நீ கர்த்தரின் பின்னே இருக்கிறாயா? அவருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறாயா? இயேசு இப்படி மரித்தாரே, இயேசு உயிர்த்தெழுந்தாரே எனக்காக தான் என்று சொல்லி அநேகரை கர்த்தருக்காக நீ வழிநடத்துகிறாயா? நேரத்தையே வீணாக்கி கொண்டு, சமயங்களை வீணாக்கி கொண்டு நீ உன்னுடைய உலக பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். கர்த்தர் இந்த நேரத்தில் எச்சரிக்கிறார். Rabbilu is a mighty God. Rabahama Sandaranama, he is a wonderful mighty God. He is a Rabbilu. காதுகள் திறக்கப்படட்டும். ஆமென். ஆமென். இப்பொழுது சுய உணர்வுகள் இப்பொழுது மாறட்டும். இப்பொழுதே கர்த்தர் உங்க மேல் மனம் இறங்குகிறார். தேவ பிரசன்னம் இறங்குகிறது. ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய கூடாரத்துல இருள் விலகி போகிறது. இயேசு உங்கள் வீட்டுக்குள்ள வருகிறார். வயிற்று பிரச்சனை, தலை பிரச்சனை, சரீர போராட்டம் மாறுகிறது. ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் ஊற்றுகிறார். God mighty power. இந்த ஊழியத்தை சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள், ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். பட்டணமாய் இந்த செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. தேவன் நீங்கள் கிருபை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே ஆவியை வைத்திருக்கிறார். He is a mighty God. தேவ ஆவியானவர் உன்மேல் வருகிறது. உன்னை பல தேசங்களுக்கு கொண்டு போக அவர் உன்மேல் He is a right will you. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை கொண்டிருக்கிறது. ரெபெக்கா ஆவியானவர் உன் குடும்பத்துக்குள்ளே, உன்னை சார்ந்தவர்களுக்குள்ளே ஆவியானவர் இறங்குகிறார். உன் கண்ணீரை உன்னை பலருக்கு வித்தியாசமா நடத்த போகிறார். உனக்குள்ள இருக்கிற மறைஞ்சிருக்கிற கிஃப்ட்கள் இப்பொழுது வெளிப்பட போகிறது. You are celebrity God. Amen. யாரெல்லாம் கண்ணீர்ல இருக்கிறீர்களோ அழாது மரண சிந்தையோடு இருக்கிற மகளே, அழ வேண்டாம். ரபுனி in the name of Jesus. நீ அழ வேண்டாம். உன் போராட்டம் மாறப்போகிறது. நீ அழாதே. நீ கண்ணீர் என்று சொல்லுகிறார். குடும்பத்துக்காக பிரயாசப்படுகிற மகனே, உன் போராட்டம் ஜெயமாய் மாறப்போகிறது. கர்த்தர் குடும்பத்தில் அதிசயம் செய்ய போகிறார். உங்கள் ஊழியம் விசாலமாகிறது. கர்த்தர் உங்கள் திட்டங்களை நிறைவேற்றுகிறார். கடந்து வருகிறது. God mighty power. God mighty power. கர்த்தர் என்கிட்ட பேசலனா நான் மரிச்சு போவேன். எத்தனை முறை நான் உன்னோடு பேசுவது. இன்றைக்கு இனிமேல் நான் அப்படி சிந்திக்க மாட்டேன், அப்படி யோசிக்க மாட்டேன். சொல்லு மகளே, நான் உன்னோடு கூட இருப்பேன். He is a God. கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஊழிய பாதையில் இருக்கிற அன்பு மகனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், நீ பயப்படாதே. நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் முன்ன இருப்பதனால் சகல ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் இறங்குகிறது. நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல ஒன்றுக்கு உதவாதிருந்த என் மூலமாக நீங்க பேசின வார்த்தைக்கு நன்றி. இதை கேட்ட உங்க விடுதலை தாங்க. இந்த ஊழியத்துல ஆண்டவரே, கனமாய் இருக்கிற எஸ்தர் குளோரிக்காக, ரெபேக்காவுக்காக, இன்னும் இருக்கிற குளோரிக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய பயணங்களுக்காக, அவர்கள் வாசம் பெற்ற பட்டணங்களுக்காக, கிராமங்களுக்காக அவர்கள் மேலும் உங்க காதுகளை துணிக்கிறது. God mighty power. நீங்க சும்மா எப்படியாவது கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் என்னால் முடிந்த
ஊழியத்தை நான் செய்வேன். நான் ஆமென். 2 பேருக்காவது நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். 2 பேருக்காவது நான் ஜெபம் பண்ணுவேன். 2 பேருக்கு சொல்லுவேன் சொல்லி நீங்க கர்த்தர் முன்னே நிற்கிறீர்களா, கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஆகார் அன்னால கைவிடாதவர், தாவீதோடு இருந்தவர்களோடு கைவிடாதவர், இங்கே மரியாதை கைவிடாத தேவனாய் இருந்தவர் உங்களுக்கும் எனக்கும் கைவிடாது இருக்கிறார். அழாதீர்கள், நீர் வடிக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்திற்கு ஆமென், ஆமென். நன்றி. கர்த்தர் நாம மகிமையுண்டாகட்டும். இந்த தருணத்தை கொடுத்த அருமையான ஊழிய வழிமுறையில் இருக்கிற உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் மனைவி, நானு, பிள்ளைகள், இந்த சபையார் யாவரும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பின்னால க்ளோரி, எஸ்தர் க்ளோரி, உங்களுக்கு பின்னால மகிமையான ஒரு தூதனை நான் பார்த்தேன். சாதாரணப்பட்டவர் அல்ல, அவருக்கு இருக்கிறது. உற்று கவனித்து பார்த்தால் அது கிறிஸ்துவாகி தேவன் அமர்ந்திருக்கிறார். அவர் ஆணி பாய்ந்த கரம் இருக்கு. சில இடத்துல வாசல் முடியாது இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை மேன்மையா வச்சிருக்கிறார். உங்க வாசல திறந்த வாசல வச்சிருக்கிறார். அது யாரும் மூட முடியாது. 3:7 and 8 சொல்றார். உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பல மேன்மையா வைப்பேன் என்று சொல்றார். உண்டாகட்டும். இந்த கூடைகள் இருக்கிற அநேகருக்கு இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நிச்சயம் சாட்சிகளை கேட்பீர்கள். உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். வாழ்த்து உண்டாகட்டும். ஆமென். ஆமென்.